காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இளம் தலைவர் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 5 வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். 5 கேரண்டி. இந்த 5 வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையிலே இடம் பெறுகிறது. ஆனால் இளைஞர் நாளை ஒட்டி முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த 5 கேரண்டிகளை பற்றி இப்பொழுது நான் இங்கே பேசப் போகிறேன். முதல் கேரண்டி, இன்று வேலையில்லாமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களை எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்த வேலையில்லாமை 8%. பட்டதாரிகள் மத்தியிலே, பட்டம் பெற்றவர்கள் மத்தியிலே வேலையில்லாமை 42%. அது பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த வேலையில்லாமையை போக்குவதற்கு முதல் வழி மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது. மத்திய அரசினுடைய நிறுவனங்கள், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய பொதுத்துறை, மத்திய அரசினுடைய மருத்துவமனைகள், இவையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. 30 லட்சம். இந்த 30 லட்சம் இடங்களையும் பூர்த்தி செய்யலாம், பூர்த்தி செய்ய வேண்டும். இவை அனுமதிக்கப்பட்ட பதவிகள். ஆக எங்களுடைய முதல் கேரண்டி, காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி 30 லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்வோம். அடுத்த கேரண்டி, 2வது கேரண்டி, அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மட்டும் கடந்த 10-15 நாட்களிலே 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. முதலில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு. அதில் ஏறத்தாழ 48 லட்சம் விண்ணப்பதாரர்கள் அந்த தேர்வை எழுதினார்கள். 2 நாட்கள் கழித்து கேள்வித்தாள் கசிந்து விட்டது என்று அதை ரத்து செய்தார்கள். எத்தனை செலவு, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு துன்பம், எவ்வளவு மனச்சோர்வு, அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது ரெவ்யூ ஆஃபீஸர்னு ஒரு பதவி. அந்த ரெவ்யூ ஆஃபீஸர் பதவிக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பதாரர்கள், அதையும் ரத்து செய்தாங்க. இதையெல்லாம் தடுக்க முடியும், தடுக்க வேண்டும். ஆக காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.